Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Board exam past papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 60ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, calculate the time required for 60% of a sample of radon to undergo decay. Given T suffix of radon is equal to 3.8 days. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 8. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேடானுடைய ஆஃப் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அது 3.8 days. இதை கொடுத்துட்டு 60% ஆஃப் ரேடான் டீகே ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹாஃப் லைஃப் ஆஃப் ரேடானுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 3.8 days. இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் ரேடானை நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ இனிஷியல் ரேடான். ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 60% டீகே ஆகுது அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அன்டிகேடு எவ்வளவு இருக்கும், அன்டிகேடு 40%-ஆக இருக்கும். ஸோ 100ல் 40% எவ்வளவு, 40. ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் ரேடான். இது அன்டீகேட் ரேடான். நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, த டைம் டேக்கன் ஃபார் 60% டு டீகே. இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, we are going to calculate the time taken for 40% to be undecayed. இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 60% டீகே ஆகிறதுக்கு எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. அந்த டைமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டைம் ஃபார் 40% to be undecayed, இதை கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டைமும் ஒரு டைம் தான். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have to know two formulas. n is equal to n0 e to the power minus lambda t. So this is a formula for the undecayed nuclei. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, lambda is equal to 0.6931 divided by t suffix of. This is a formula for decay constant. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். n is equal to n0 e to the power minus lambda t. இந்த n0வை இந்த பக்கம் கொண்டு வருவோம். n divided by n0 is equal to e to the power minus lambda t. n is 40, n0 is 100 is equal to e to the power minus lambda t. 40 by 100 is 0.4 is equal to e to the power minus lambda t. This equation can be written as e to the power minus lambda t is equal to 0.4. left hand side right hand side interchange பண்ணி எழுதியிருக்கோம். e to the power minus lambda t is equal to 0.4. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுப்போம். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் e to the power lambda t is equal to 1 divided by 0.4 அப்படின்னு வரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகும், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 divided by 0.4 அப்படின்னு வரும். 1 divided by 0.4 is equal to 2.5. Taking natural log on both sides. So ln e to the power lambda t is equal to ln 2.5. ஸோ ln அப்படின்னா நேச்சுரல் லாகுக்கு பேஸ் e. அப்போ இது எப்படி எழுதலாம், ln பேஸ் e to the power lambda t is equal to ln base e
2.5. ஸோ நேச்சுரல் லாகுக்கு பேஸ் வந்து இ. லேம்டா டிங்கிறது பவரில் இருக்குது, அதனால் இதை முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ லேம்டா டி ln e e is equal to ln e 2.5. ஸோ இங்கே பேஸும் இதுவும் சேமாக இருக்கிறதுனால this value will be equal to 1. So lambda t into 1 is equal to lambda t. This is equal to இங்கே நேச்சுரல் லாகை நம்ம நார்மல் லாகாக மாற்றிக்கிறோம், அதாவது லாக் பேஸ் 10ஆக மாற்றிக்கிறோம். லாக் பேஸ் 10ஆக மாற்றுறதுக்கு நம்ம 2.303 இதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது this will become as log base 10 2.5 அப்படின்னு வரும். ஸோ இதனுடைய வேல்யூ எடுக்கிறது ஈஸி அப்படிங்கிறதுனால, நம்ம ஆல்ரெடி இதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருப்போம் அப்படிங்கிறதுனால இந்த நேச்சுரல் லாகை லாக் பேஸ் 10ஆக மாற்றிக்கிறோம். ஓகே, இந்த டைம் தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டைம். t is equal to 2.303 log 10 2.5 divided by டினாமினேட்டரில் லேம்டா. இங்கே இருக்க லேம்டா டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ லேம்டாவுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா this will be 2.303 log 10 2.5 divided by 0.6931 divided by t of. ஸோ இது வந்து செகண்ட் டினாமினேட்டர் இருக்கிறனால இது நியூமரேட்டருக்கு போயிடும். This will be t of into 2.303 into log 2.5 இதுக்கு பேஸ் 10 divided by 0.6931. t of உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க 3.8 days. So this is equal to 3.8 into 2.303 into log 2.5 divided by 0.6931. This is the time taken t. So இதை லாகை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். After doing the calculation, we will get t is equal to 5.02 days அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.